அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கை. நாட்டு மக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஹிருணிகாவுக்கு பிடியாணை. தமிழர்கள் தையிட்டி விகாரையில் கை வைக்க விட மாட்டோம், சூளுரைக்கும் கம்மன்பில. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் பாரிய விபத்து. முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள சிக்கல். வெளியே எடுக்கப்பட்ட 67 பேரின் உயிரை பறித்த ஹெலிகாப்டர். கனடாவில் இடம்பெறும் பாரிய மோசடி குறித்து எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் விரைந்து மேற்கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா எங்கள் மீது முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு நாம் பதிலளிக்கும் அவசியமில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். அர்ச்சுனா ஒரு விடயத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கும் மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அர்ச்சுனாவை முடிந்தளவு தவிர்ப்பதோடு அவர் கூறும் பொய்களை நாம் வேறு கோணத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் மக்கள் மன்ற அலுவலகமாக மாற்றப்பட்டு தீர்வுகளை வழங்கும் வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அவிசாவளை தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுகிறது. தீர்வுகளை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்தியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினாலும் பழைய பாணியிலேயே இந்த ஆட்சியும் அமைந்துள்ளது. மக்கள் ஆணைக்கு நியாயத்தை நிலைநாட்ட முடியாத ஆட்சியிலிருந்து என்ன பயன்? எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் மக்கள் மன்ற அலுவலகமாக மாற்றப்பட்டு தீர்வுகளை வழங்கும் வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிப்போம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசு எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது? மலிவு விலையில் தேங்காய், அரிசி மற்றும் உப்பு வாங்க முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினர். ஆனால் இன்று அவர்கள் வயல்வெளிக்கு சென்று விவசாயியை சந்திப்பதற்கே பயன்படுகின்றனர். இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர். கூட்டுறவு சங்கங்களில் இருந்து கடன் வாங்குவது அதிகரித்துள்ளது. மக்களின் வருமான மூலங்கள் சுருங்கி போயுள்ளன. அண்மையில் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றபோது அவர்களுக்கு உரிய தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை. இந்நாட்டு மக்களை நிர்கதியாக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக முன்னிற்பது மட்டுமின்றி பாரபட்சம் மற்றும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாவோருக்கு நீதியை நிலைநாட்டும் வேலைத்திட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும். சேவை செய்ய வேண்டும் என்றே மக்கள் 3/2 பெரும்பான்மை பலத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு பெற்றுத் தந்தனர். பழைய பாணியிலேயே இவர்களும் ஆட்சி நடத்தி வருகின்றனர். மக்கள் ஆணைக்கு இந்த அரசாங்கம் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். காலம் தாழ்த்தல் இழுத்தடிப்பு தீர்வாகாது. மக்கள் உங்களிடமிருந்து இவற்றை எதிர்பார்க்கவில்லை. பிரச்சனைகள் எழும்போது சமாளிப்புக்கு பல விடயங்களை முன்வைத்து வருகிறீர்கள். ஆனால் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றுமில்லை. அதிகாரம் உங்கள் கைவசமே காணப்படுகிறது என கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சில சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று குறித்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் இவ்வாறு ஹிருணிகா உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜமகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கைவைக்க விடமளிக்க மாட்டோம் என விவித்துறைகள உரிமையவன் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தையிட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். தற்போதைய ஜனாதிபதி அனுர கூறியது போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் குரல் எழுப்பி வரும் நிலையில் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராயமகா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது. இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது. தையிட்டி திஸ்ஸ ராஜமகா விகாரை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கைவைக்க இடம் அளிக்க மாட்டோம். இந்த விகாரிக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்த எம்மை மிரட்ட முடியாது என்றார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் குருக்கள் மண்டத்தில் நேற்று நண்பகல் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது,
மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த மகிழுந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதாலே இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக அதனை நேரில் அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பாரிய விபத்து சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. எனினும் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த இரு பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் ஸ்தலத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீஸ் விபத்துக்குள்ளான இரு வாகனங்களையும் மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் கால்நடை தீவனமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகளில் கடந்த வாரம் மாற்றம் பதிவாகியது. இதற்கமைய உள்நாட்டு சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் சில்லறை விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்தது. இதன்படி முட்டை ஒன்றின் விலை 26 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 650 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரையிலான விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் வாஷிங்டன் அருகே கடந்த வாரம் பயணிகள் விமானம் மீது நேருக்கு நேர் மோதி ஆற்றில் விழுந்த ராணுவ ஹெலிகாப்டர் ராட்சத கிரேன் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது. இவ்விபத்தில் மொத்தம் 67 பேர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவில் கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான விபத்தாக இது பதிவாகியுள்ளது. பிளாக் ஹாக் ரக ராணுவ ஹெலிகாப்டர் அனுமதிக்கப்பட்டதை விட 100 அடி உயரமாக பறந்தாலும் ஹெலிகாப்டரை ராக் செய்ய உதவும் ADS-B தொழில்நுட்பத்தை பைலட் நிறுத்தியிருந்ததாலும் இந்த விபத்து நேர்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. கனடாவின் ஜோக் பிராந்தியத்தில் பாரிய அளவு மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதியவர்களை ஏமாற்றி பண மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யோர்க் பிராந்திய போலீசார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரையில் இந்த மோசடிகளினால் $19,000 மோசடி செய்யப்பட்டுள்ளன. தொலைபேசி வழியாகவே அதிகளவான மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேரப்பிள்ளைகள் போன்று பேசி தங்களுக்கு ஆபத்து என கூறி முதியவர்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.